2 minutes ப்ளீஸ். ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கமான்னு தெரிஞ்சுக்க நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதில் ஒன்று தான் அந்த அரசாங்கம் தன்னுடைய நிதியை மக்களுக்கு எப்படி செலவு பண்ணுது, எதில் செலவு பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். பல அரசாங்கங்கள் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறைக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. சில அரசாங்கங்கள் கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் கட்ட அதிக நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. சில அரசாங்கங்கள் புதிய புதிய டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏஐஎம்ஐன்னு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து நீங்கள் அது நல்ல அரசா இல்லை மோசமான அரசான்னு தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். தமிழ்நாடு அரசு 7000 கோடி மதிப்பிலான நிதியை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு மாசமானா 1000 ரூபாய் தங்களுடைய வங்கி கணக்கில் டைரக்டாக வந்து சேருது. இதன் மூலம் அந்த பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிது. தங்களுக்கு பிடித்த உணவு உடைகளை வாங்கவும் பயன்படுது. அதை தாண்டி தன்னுடைய பசங்களுக்கு பெரும்பான்மையான பெண்கள் வந்து டியூஷன் ஃபீஸாக கட்டுறதையும் பார்க்க முடியுது. இரண்டாவது திட்டம் கிட்டத்தட்ட 402 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இந்த திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வர பசங்க சாப்பிடாம நிறைய மாணவர்கள் பள்ளிக்கு வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. உடனடியாக அதற்கு தீர்வு காணுங்க அப்படிங்கிற வகையில தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் வந்த உடனே பசங்க படிக்க போறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கூல்லையே அரசு பள்ளிகள்லேயே சத்தான உணவை சாப்பிட்டு தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர்றாங்க. இது ஒரு டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்களோட அட்டண்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த பசங்களோட அறிவு கூற்று ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு திட்டம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாலின் பஸ், அதாவது முதலமைச்சரோட கட்டணமில்லா பஸ் பேருந்து பயணம். எனக்கே டக்குன்னு பார்த்தீங்கன்னா இலவச பயணம் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது கட்டணமில்லா பேருந்து. தன்னுடைய தன்னுடைய மகளிர்களுக்காக திராவிட அரசு பிரத்யேகமாக கொடுக்குற அந்த திட்டம் தான் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 44 லட்சம் பெண்கள் தினசரி போயிட்டு போகிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. இதன் மூலமாக இதுவரைக்கும் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த பணத்தை பெண்கள் சேமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மாதம் ஆச்சுன்னா 700 ரூபாய் முதல் 1100 ரூபாய் வரை மாதம் நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு பல பெண்கள் ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த திராவிட அரசு செலவு பண்ணும்போது நிச்சயம் இது நல்லாட்சி அப்படிங்கிறது தான் குறிக்குது. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.